Hi friends, welcome to Chennai Academy. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 21 வயது IAS ஆக முடியுமா? அதுக்கப்புறம் IAS ஆகுவதற்கு மேபி அந்த 21 வயசுலயோ அல்லது IAS ஆகுவதற்கு என்ன செய்யணும்? ஓகேங்களா? இந்த ரெண்டு தலைப்பு தான் நம்ம பேச போறோம். ஓகேங்களா? அப்போ 21 அப்படிங்கிற ஒரு ஏஜ் லிமிட் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம UPSC எக்ஸாம் எழுதுவதற்கு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமா எலிஜிபிள். ஓகேங்களா? அவங்களே சொல்லியிருப்பாங்க 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்போ 21 ஏஜ்ல ஒருத்தர் IAS ஆக முடியும்னா அவங்களே சொல்லிட்டாங்க UPSC நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா ஆக முடியும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம போட வேண்டிய எஃபர்ட்ஸ் என்ன? ஓகேங்களா? அப்போ IAS தேர்வு UPSC இருக்கக்கூடிய தேர்வு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நிதர்சனமான இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, ஏதாவது வந்து குதர்க்கமா நம்ம கேள்வி கேட்போம் வச்சுக்கோங்க. குதர்க்கமா கேள்வி கேட்டா ஆமா நீ பெரிய IAS உனக்கு எல்லாரும் தெரியும் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ IASனா எல்லா இடத்துலயும் என்ன பிம்பம் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படி ஒரு பிம்பம் இருக்குது. ஆனா அது உண்மையா இல்லையா அப்படி பொய்யா அப்படி பார்க்கும்போது சுத்தமான பொய் தான். ஓகே, IAS வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகே, வைடு நாலேஜ் வேணும், ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு சிலபஸுக்கும் என்ன தேவையோ, எக்ஸாம் பேட்டர்னுக்கு என்ன தேவையோ, நீ ஒரு அதிகாரியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டி இருந்தாலே போதும், நீ வந்து IAS ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 21 வயசுல நான் ஏன் சார் எப்படி சார் IAS ஆகலாம் அதுதான் நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் 21 வயசு IAS ஆகிறதுனால உனக்கு என்ன மிகப்பெரிய நன்மை? 21 வயசுல நான் ஆனாலும் IAS தான். 30 எனக்கு ஏஜ் லிமிட் 28 வயசானாலும் IAS தான். ஆனால் பின்னாடி அதாவது ப்ரொமோஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரொமோஷன் அடிப்படையில் பார்க்கும்போது எவன் ஒருவன் 21 வயசுல IAS ஆகுறானோ அவன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச போஸ்ட். ஓகேங்களா? அதிகாரியில் இருக்கக்கூடிய உச்சபட்ச போஸ்ட் என்ன போஸ்ட் சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, செயலாளர். ஓகே, கேபினட் செயலாளர் சொல்லுவாங்க. அந்த பதவியை வந்து 21 வயசுல எவன் ஒருத்தர் அடையிறானோ அவன் மட்டும்தான் அடைய முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டிங்னா இந்த போஸ்டிங் தான். ஓகேங்களா? அப்போ அதற்குடைய நன்மையை சொல்லியாச்சு. 21 வயசுல ஆனா இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஓகே, மேபி 25 வயசுல ஆனா கூட அவன் வந்து கேபினட் செக்ரட்டரி ஆக முடியாதுன்னா டிலே ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த 21 வயசுல ஆகணும் என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் 21 வயசு ஜெனரலா நமக்கு எப்போ ஆகி முடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த காலேஜ், ஓகேங்களா, கல்லூரி காலம் முடியும் பொழுது, கரெக்டா முடியும் பொழுது 21 ஆகும், 21 முடியும். அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப சீக்கிரமாவே படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்லூரி படிப்புலாம் முடிச்சிருவாங்க. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்ல கூட அட்மிஷனுக்கு வர்றவங்க தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா, 20 வயசு தான் அவங்களுக்கு இருக்கும். எப்படி 20 வயசு தான் இருக்கும், அவங்க கல்லூரி படிப்பே முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த 21 வயசுங்கிறது எப்போ முடியும் அல்லது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரி முடிக்கும் பொழுது, அதாவது கல்லூரியுடைய கடைசி பருவத்திலேயோ அந்த டைம்ல தான் அந்த ஏஜ் வந்து இருக்குது. அப்போ அந்த பீரியட் தான் நமக்கு படிக்கக்கூடிய பருவம். ஓகேங்களா? அப்போ அந்த பீரியட் தான் நம்ம இந்த தேர்வு அணுகணும். ஓகே, அப்போ இந்த ஏஜ் இருக்கிறவங்க, ஓகே, 21 வயசுங்கிறது காலேஜ். ஓகே, காலேஜ் படிக்கும் பொழுது அது படிச்சு முடிக்க டைம்ல முடியும். அப்போ இந்த 21 வயசுல முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து மேபி இப்பதான் நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்கூல்ல நான் முடிச்சிட்டேன், கஷ்டப்பட்டு 12th படிச்சேன். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு 12th படிச்சு நிறைய மார்க் எடுத்தேன், இப்போ காலேஜுக்குள்ள வந்திருக்கேன், நான் IAS ஆகணும், சின்ன வயசுடைய சைல்டுஹுட் ட்ரீம். ஓகே, நான் IAS ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த கட்ட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 18, 19 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, 17, 18, 19 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யறாங்கன்னா தாராளமா இப்பவே இருந்து, ஓகேவா, இன்னையில இருந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனை துவங்கலாம். ஓகேங்களா? IAS படிப்பதற்குரிய வேலைகளை நீங்க தாராளமா துவங்கலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? படிக்கிறதுக்குரிய ஒரு முதல் படி எடுத்து வைங்க. அப்படின்னா என்ன சார், அப்ப வந்து ஒரு 3 வருஷம் ஒரு 3 இயர்ஸ் படிச்சாதான் இந்த 21 வயசுல IAS ஆக முடியுமா அப்படின்னு சொல்றீங்களா? எஸ், அப்படிதான் கிடையாது. ஓகேங்களா? அந்த மீனிங் நான் சொல்ல வரல. டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்லை சார், நான் இருக்கிற இப்போ எனக்கு 20 வயசு தான், ஓகேங்களா, இந்த வருஷம் எனக்கு ஃபைனல் இயர், நான் இப்போ வந்து என்ன செய்யணும், IAS படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 1 இயர்ல ஆக முடியுமானா தாராளமாக 1 இயர்லேயே ஆகலாம். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய சிலபஸ் ஒரு வருஷத்துல, ஓகே, ஒரு வருஷத்துல படிப்பதற்குரிய சிலபஸ் தான். ஓகே, அது தப்பே இல்லை. நான் கொடுக்கக்கூடிய சிலபஸ்ல ஒரு வருஷம். ஏன் அப்படி சொல்றேன்னா 21 வயசுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் ஆயிருக்கிறாங்க. நம்ம வீடியோ தம்ப்நெயிலே கொடுத்துருப்போம். ஓகே, ஒருத்தரோட இமேஜ் கொடுத்துருப்போம். அவர் யாரும் பார்த்தீங்கன்னா பிரதாப் IAS. அவர் யார் தான், 21 வயசுல ஆன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் தான். ஓகே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சப் கலெக்டரா இருந்திருந்தார். ஓகே, அப்போ இந்த 21 வயசுல ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட சிலபஸ் ஒரு வருஷம் தான். ஓகே, அந்த படிக்கிறதுக்குரிய காலம்
ஒரு வருஷம் தான் போதும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு வருஷம் தான் படிச்சுட்டு அப்ளை பண்றதுல இருந்து அப்புறம் அந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் என்ன வருதோ அப்படி பட்டு ஒரு வருஷம் ஆயிரும். ஓகேங்களா? அதுதான் நீங்க கரெக்டா வந்து 2022 நீங்க வந்து அந்த ஐஏஎஸ் பதவி அடையும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுதான். ஓகே, இப்போ அதான் சொன்னேன் 18 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டெய்லிங்கிற வார்த்தை வேணா, ரெகுலரா ஓகே ரெகுலரா என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? 20 ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் 18 ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமா அடையணும், உங்களுடைய கனவை சீக்கிரமா அடையணும்னா இந்த விஷயத்தான் கண்டிப்பா செய்யுங்க. ஓகேங்களா? ரெகுலரா ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் கம்பல்சரி, நீங்க படிச்ச விஷயத்த வீக்லி டெஸ்ட் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா நீங்க எழுதி பார்க்கணும். ஓகே, அது பிரிலிம்ஸ் ரீஜன்ல. ஓகே, பிரிலிம்ஸ். ஓகே, அப்ப மெயின்ஸ்க்கு சார், அப்ப மெயின்ஸ்க்கு வந்து சார் பிரிலிம்ஸ்க்கு வீக்லி ஒன்னு சொல்றீங்க, அப்ப மெயின்ஸ்க்கு மந்த்லி ஒன்னு படிச்சா எழுதுனா போதுமா? கிடையாது. ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு டெய்லி எழுதணும். சார் எப்படி சார் 3 மணி நேரம் பேப்பர் டெய்லி எழுத முடியுமா? அப்படி சொல்ல வரல. டெய்லி ஒரு கொஸ்டின் எழுத பழங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, டெய்லி 1 கொஸ்டின். அதான் பாருங்க, ஒரு பேப்பர் எழுத சொல்ல, ஒரு 10-15 கொஸ்டின் எழுத சொல்ல, ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் தான் எழுதி பார்க்க சொல்றேன். ஓகே, அது என்ன மார்க்கோ அது உங்களுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது டெய்லி ஒரு கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் பின் நாட்கள்ல போக போக ஒவ்வொரு பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின். ஓகேங்களா? அது நிறைய பேப்பருக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஜிஎஸ் இருக்குது. அதுல ஒவ்வொரு பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்து வேற என்ன சார் செய்யணும்? ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய மென்டாலிட்டியை மாத்தணும். ஓகேங்களா? என்னது உங்களுடைய மென்டாலிட்டி? என்ன சார் மென்டாலிட்டி அப்படின்னா, நீங்க படிக்கும் போது உங்களை நீங்க ஒரு ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அப்போ ரொம்ப நம்ம கம்பீரமா நடக்கணும், ரொம்ப ஆணவமா இருக்கணும், அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்க படிக்கும் போது ஒரு ஐஏஎஸ், அப்போ நமக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்னே பாருங்க, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த ஸ்டேஜ்ல இந்த 2 ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தகுதியையும் சோதிக்கக்கூடிய பேப்பர் தான் இந்த 2மே. ஓகேங்களா? இது வந்து சப்ஜெக்டை பத்தி பேசுது. ஆனா இந்த 2 தான் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்ன ஒரு கேரக்டரா இருக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அந்த 2 விஷயத்த பேசுறதுதான் இந்த 2 இதுதான். ஓகே, அப்போ அதனால நான் என்ன சொல்றேன், இப்பவே நீங்க அது இருந்தீங்கன்னா தான் நீங்க மெயின்ஸ் பேப்பர்ல எழுதும் போதும் சரி, இன்டர்வியூல பதில் சொல்லும் போதும் சரி, நீங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்வீங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். ஓகே, அப்போ மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன சார் இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ். கண்டிப்பா அது யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்குவோம். ஓகேங்களா? எங்க ஏதோ ஒரு அகாடமியோ எங்கேயோ, ஓகே, யாராவது இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்களோ யாருக்கிட்டையாவது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கிக்குவோம். ஓகே, கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஓகே, கைடன்ஸ் இல்லாம நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், தேவை இருக்கிறது படிக்கணும், தேவையில்லாத படிக்கிறோம், அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த பேஜ்ல நியூஸ் பேப்பர் ரீடிங். ஓகே, நிறைய பேர் பண்ற தப்பு, இனிஷியலா படிக்கிறவங்க நியூஸ் பேப்பரை அவாய்ட் பண்றது, அதை பண்ணக்கூடாது. ஓகே, நியூஸ் பேப்பர் ரீடிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இப்போ சீக்கிரமா தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. மெதுவா நியூஸ் பேப்பர்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய ஆர்வம் வச்சு அதை நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்படியா அதை வந்து பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் அது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? அதை நீங்க வந்து கண்டிப்பா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வேற என்ன சார் செய்யணும்? ஓகேங்களா? இந்த கைடன்ஸ் இதெல்லாம் தாண்டி அடுத்து நீங்க மெயினா நீங்க பண்ண வேண்டியது உங்களை ஒரு ப்ராப்பரா ஷெட்யூலுக்குள்ள கொண்டு வாங்க. ஓகே, உங்களை ஒரு ப்ராப்பரா ஷெட்யூலுக்குள்ள கொண்டு வாங்க. ஏர்லி மார்னிங் இருந்தீங்க அப்படிதான் லேட் நைட் படிங்க. ஓகேங்களா? காலையிலே எந்திரிச்சு படிச்சாதான் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிதான் எதுவும் கிடையாது. ஓகே, நைட்டு ஃபுல்லா 2 மணிக்கு 3 மணிக்கு வரைக்கும் உட்காந்து படிச்சவங்க கூட ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களோட அது அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலானது. ஓகேங்களா? நைட்டு படிங்க, அப்படி இல்லைன்னா காலையில எந்திரிச்சு படிங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அது எப்படி படிக்கணும், ஆனா ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் இந்த சப்ஜெக்டை படிக்கிறேன். ஓகேங்களா? நான் காலேஜ் போனா அதுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குறேன், நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு நான் இவ்வளவு நேரம் பண்றேன். இது உங்களுடைய ப்ராப்பர் ஷெட்யூலை பண்ணிட்டு படிச்ச விஷயங்களை ஒரு ப்ராப்பரா நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்க. ஓகேங்களா? நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்க. இதெல்லாம் ஓகேங்களா? இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணுங்க. நீங்க ஐஏஎஸும் ஆகிடலாம். 21 வயசுல ஐஏஎஸ் ஆகணும் அப்படி ஆசைப்படுறோம், 21 வயசுல ஐஏஎஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ அடுத்த கட்டமா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள்ல எந்த விஷயத்த படிக்கணும், எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கிறாங்க, கொஸ்டினுடைய பேட்டர்ன் என்ன. ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் வந்து எப்படி கேட்கிறாங்க, அதாவது கூற்று காரணம், அதாவது ரீசன், அசசன்ட் ரீசன்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா, அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா பேர் அந்த அது இது என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட், 3 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட், இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினுடைய லெவலை மாற்றுறாங்க. அதே சிலபஸ் அதே கொஸ்டின் தான், கொஸ்டினோட லெவலை மாற்றுறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக 21 வயசில் தாராளமாக ஆகலாம். ஓகே, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி நாளைக்கே வந்து 21 வயசு இல்லை 20 வயசுன்னு மாற்றினாலும் 20 வயசுல இதை படிச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆகலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம எப்படி படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் பார்க்கணும், சப்ஜெக்ட் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோ போடுறோம். கண்டினியூஸ் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.